மறுமையில் அல்லாஹ் அவன் முன்னாடி நிற்கிற போது என்ன செஞ்சிருவான், கேள்வி கணக்குகள் கேட்டு தொலைச்சான்னா, அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியலன்னா, மாட்டிக்கிட்டேன்னா, நரகத்துக்கு அனுப்பிட்டான்னா, சொர்க்கத்துக்கு போக முடியாத நிலையில் நான் அங்கே தத்தளித்து கொண்டு இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் என்ன ஆகிறது? மறுமையினுடைய நிகழ்வுகளுக்கெல்லாம் பயப்பட்டு, மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்த தண்டனைகளுக்கெல்லாம் பயந்து நரகம் கிடைத்து விடுமோ என்கிற அந்த அச்சத்தினை அவனுடைய மனதில் ஆழமாக பதித்து இந்த மன இச்சையிலிருந்து ஓரளவு தப்பிப்பான். அதே மாதிரி மரணத்தை நினைத்து என்ன செய்வான், அவன் மரணத்தை அடிக்கடி நினைக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் மரணத்தை அடிக்கடி நினைவு கூறக்கூடியவனாக இருக்கு, நீங்களும் மரணத்தை அதிகமாக நினைங்க. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மவுத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரணும். ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மவுத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஷையதா. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் எவ்வளோ பெரிய கோபுரங்கள் மாளிகைகளில் நீங்கள் இருந்த போதிலும் மவுத்து வந்தே தீரும். இந்த மவுத்தில் தப்பிக்க முடியுமா? முடியாது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் நம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உற்ற தோழர்களான சஹாபாக்கள் மீதும் தாபஈன்கள் தபஉ தாபஈன்கள் இன்னும் இந்த மார்க்கத்திற்காக தியாகங்கள் பல புரிந்த மார்க்க மூத்த அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றிலங்க பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, சென்ற 2 ஜுமாக்களிலே நஃப்ஸை எப்படி கட்டுப்படுத்துவது என்கிற சில தகவல்களை பார்த்தோம். நஃப்ஸுக்கு மிகவும் கடுமையானது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது. அதற்கு முடியாது. பழக்கங்களை மாற்றி அமைப்பதும் அந்த நஃப்ஸுக்கு முடியாது. பொறுமையாக இருக்கவும் அதற்கு தெரியாது. மக்களுடன் சிறந்த முறையில் பழகுவது என்பதும் அந்த நஃப்ஸுக்கு முடிந்த ஒரு காரியமாக இல்லை. நஃப்ஸ் தனது பழக்கம் என்னவோ, தனது வழக்கம் என்னவோ, அதற்கு தோதுவாகத்தான் அது நடக்க விரும்பும். அது தனக்கு மாற்றமாக நடந்து கொள்ள எப்பொழுதுமே விரும்புவது கிடையாது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான், யௌம லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன், அந்நாளில் செல்வமும் பிள்ளைகளும் யாதொரு பலனளிக்க மாட்டார்கள். அல்லாஹ் இன்னும் தொடர்ந்து சொல்லுகிறான், இல்லா மன் அத்தல்லாஹு பிகல்பின் சலீம் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். என்ன சொல்கிறான் இந்த ஆயத்தில்? எவர் ஒருவர் பரிசுத்த உள்ளத்தை அல்லாஹ்விடம் கொண்டு வருகிறாரோ, நாளை மறுமை நாளில் யார் பரிசுத்த உள்ளத்தை அல்லாஹ்விடத்திலே கொண்டு வருகிறாரோ அவரே கண்ணியம் அடைவார், ஈடேற்றம் பெறுவார் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துகளிலே குறிப்பிடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அன் ஷத்தாத் இப்னு அவுஸின் ரலியல்லாஹு அன்ஹு அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத் வல் ஆஜிசு மன் அத்பஅ நஃப்ஸஹு அஹ்வா வ தமன்னா அலல்லாஹ். ஷத்தாத் இப்னு அவுஸின் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், எவர் தன்னை கொண்டு மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்விற்காக, எவர் தன்னுடைய செயல்களை கொண்டு தன்னுடைய அமல்களை கொண்டு மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்விற்காக தன்னுடைய செயல்களையெல்லாம் அவர் செய்கிறாரோ அவர்தான் உங்களிடத்திலே புத்திசாலி, அறிவாளி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். தொடர்ந்து சொல்கிறாங்க, எவர் தன்னுடைய மன இச்சையின் அடிப்படையில், எவர் தன்னுடைய மன இச்சையின் அடிப்படையில் வாழ்ந்து அல்லாஹ் எப்படியும் என்னை மன்னிச்சிருவான், இப்படி தான் இருக்கிறோம். நம்மளுடைய மன இச்சை நம்மளை இப்படி தான் பழக்கப்படுத்தி வச்சுருக்கு. என்னென்னா எல்லா தப்பையும் செய்வோம், எல்லா பாவத்தையும் செஞ்சிருவோம். அல்லாஹ் யார்? அவன் பெரிய ரஹ்மான் இல்லையா? அவன் நமக்கு நாளை மறுமை நாளில் ரஹீமாக இருக்கிறான் அல்லவா? அவன் மன்னித்து விடுவான் அல்லவா? மன்னிப்பான், மன்னிக்க மாட்டான் என்றெல்லாம் கிடையாது. ஆனால் இதையே வச்சுட்டு
நஃப்ஸ் என்னெல்லாம் சொல்லுதோ அத்தனை பாவங்களையும் செய்து வாழ்ந்து அல்லாஹின் மீது மேலெண்ணம் கொண்டவர்களாக அவர்கள் வாழ்கிறாரோ அவர் அறிவில்லாதவர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஆக உலக ஆசையினுடைய வேட்கையால் தயக்கம் கொஞ்சம் கூட இல்லை, கொஞ்சம் கூட மனசில் உறுத்தல் கூட இல்லாத அளவில் பாவங்கள் இன்று செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால், துன்பம் துயரங்களை எல்லாம் மனிதன் தொடர்ந்து அனுபவித்து கொண்டு இருக்கிறான். அல்லாஹ் ஒரு அடையாளமாக காட்டுவான். ஒரு மன இச்சையின் அடிப்படையில் ஒரு பாவத்தை செஞ்சிட்டோம்னு சொன்னால் அல்லாஹ் அந்த அடியானுக்கு, ஏன்னா நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தன்னுடைய அடியானை எந்த விதமான பாவமும் இல்லாத நிலையில் எழுப்ப நாடினால் அவன் செய்த அந்த தவறுக்கான தண்டனையை இந்த உலகத்திலேயே தந்து அவனை தூய்மைப்படுத்தி அல்லாஹு தாலா நாளை மறுமை நாளில் சந்திக்கிற போது அவனை தூய்மையாளனாக அல்லாஹ் ஆக்கி சந்திக்கிறான். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இதனால் தான் செய்துவிட்ட அந்த தவறுகளினால், அந்த மன இச்சை செய்யக்கூடிய அந்த பாவங்களினால் துன்பம் துயரங்களை மனிதன் தொடர்ந்து அனுபவித்து கொண்டே இருக்கிறான். மனம் எப்போயுமே அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படாமல் போகக்கூடிய நிலையில் இருக்கிறதோ அப்போது பெற்றோர்கள் எல்லாம் புறக்கணிக்கப்படுறாங்க. இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. நிறைய வாட்ஸ்அப்னுடைய அந்த நிகழ்வுகள்லாம் பார்க்குறோம். ஒரு மகன் தன்னுடைய தாயை அப்படியே கூட்டிக்கிட்டே போகிறாப்புல. எங்கடா கூட்டிகிட்டு போகிறேன், என்ன எங்கம்மா வாங்கம்மா, அது அன்னைக்கு அந்த தாயினுடைய பிறந்த நாளாம். கூட்டிக்கிட்டே போய் ஒரு இடத்துல இங்கே இருங்க நானும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவரும் அவருடைய மனைவி மகனும் மருமகளும் அவங்க போட்டிருக்கக்கூடிய நகையெல்லாம் வாங்கிக்கிட்டு அவங்கள அனுப்புகிறதா. இது வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு நிகழ்வாக கூட இருக்கலாம். அதை வாங்கிக்கிட்டு அந்த அம்மாவை அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த அம்மா கால் பண்ணுது, என்னடா அப்படின்னா, உங்களுக்கு ஆஸ்துமா இருக்குது, என் பிள்ளைகளுக்கு தொத்திக்கிறோம், நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். இதெல்லாம் எதற்கு ஏன் ஏற்படுது என்று சொன்னால், இந்த பந்தம் பாசம் பிரியம் நேசம் அன்பு கருணை இதையெல்லாம் எடுபட்டு போனதனுடைய காரணம் என்ன தெரியுமா? மன இச்சை என்னெல்லாம் சொல்லுதோ அதன் அடிப்படையில் வாழக்கூடிய காலகட்டத்தில் தான். அதனால தான் பெற்றோர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க. பொது சொத்துக்கள் எல்லாம் கையாடல் செய்யப்படுது. இன்னைக்கு நம்ம காசை தவிர்த்து பொதுவில் இருக்கக்கூடிய அந்த காசை ஒரு பைசாவை எடுக்கிறதுக்கு பயப்படணும். நரக நெருப்பினுடைய அந்த ஒரு பகுதியாக அது இருக்குது. நமக்கு தேவையான ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு பயப்படணும். அதை எடுத்தோம்னா அப்படியே பயப்படணும், இது நரக நெருப்பினுடைய ஒரு பகுதியே, இதை எடுத்தோம்னா நரக நெருப்பில் போய் விழுந்துருவோமே என்கிற அந்த உணர்வெல்லாம் யாருக்கு இருக்காது? மன இச்சையின் அடிப்படையில் செயல்படக்கூடியவர்களுக்கு இந்த பொது சொத்துக்கள்லேருந்து கையாடல் செய்கிறது, அதனை கபலீகரம் செய்யக்கூடிய இந்த செயல்களெல்லாம் அவர்களுக்கு சாதாரணம். பெரியோர்களெல்லாம் இழிவுபடுத்தப்படுறாங்க. ஆமாம், பெரியவங்களுக்கு மதிப்பு கிடையாது. என்ன பெருசு, வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி அல்லது பெத்தாப்பா இவங்களுக்கெல்லாம் மதிப்பு இருக்கா? இல்லை, கண்டிப்பாக கிடையாது. வேத வசனங்களை எல்லாம் இவங்க குறை காண்றாங்க. இதுக்கு விளக்கம் இப்படி கிடையாது அப்படி கிடையாது என்றெல்லாம் தனக்கு இருக்கக்கூடிய ஒரு சிற்றறிவை வைத்து கொண்டு பேசக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட இல்மு கிடையாது. ஆனால் இவர்கள் என்ன செய்வாங்க? விளக்கமெல்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி விபச்சாரம், மது அருந்துதல், இப்படிப்பட்ட இந்த பாவங்கள் எல்லாம் காரணமாகிறதுக்கு அதிகமாகிறதுக்கு காரணமே இந்த மன இச்சைக்கு கட்டுப்படக்கூடிய இந்த நிலையில்தான். இறைவனுக்கு அஞ்சாமல் துணிந்து நம்ம செய்கிறோம். இறைவனுக்கு அஞ்சாமல் என்ன செய்கிறோம்? துணிஞ்சு செய்கிறோம். செய்த பாவத்திற்கு தௌபா கூட செய்வது கிடையாது. அல்லாஹ் நாடிய சிலர் அதிலிருந்து விதிவிலக்கு. ஒரு தப்பை செஞ்சுட்டு அப்படி மனசு அப்படி பதைக்கும், அப்படியே கடுமையாக பாதிக்கப்படும். யா அல்லாஹ், நான் தப்பு செஞ்சிட்டேன், யா அல்லாஹ், நான் தெரியாமல் செஞ்சிட்டேன், யா அல்லாஹ், இல்லை தெரிஞ்சு தான் செஞ்சேன், யா அல்லாஹ், எனக்கு நல்லா தெரியுது தப்புன்னு, பாவம்னு தெரியும், ஆனாலும் செஞ்சிட்டேன், யா அல்லாஹ், என்னை மன்னிச்சிரு யா அல்லாஹ், கண்ணீர் மல்கி கசிந்துருகி தௌபா செய்வான். ஆக இப்படியெல்லாம் அல்லாஹ் சிலரை வைத்திருக்கிறான். ஆனால் பெரும்பாலோர் என்ன இருக்கிறாங்க? கிபிரு, ஆணவம், அகம்பாவம், பெருமை, இவையெல்லாம் இந்த மன இச்சையின் காரணமாக தோன்றி அவனை தௌபா செய்ய விடாமல் தடுக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக வந்திருக்கக்கூடிய செய்தியை பாருங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ் சொர்க்கத்தை படைத்து விட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கூப்பிட்டானா, ஜிப்ரீலே இங்கே வா, இந்த சொர்க்கத்தை போய் பார்த்துட்டு வந்து என்னன்னு என்கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்க, சொர்க்கத்தை பார்த்துட்டு வர்றாங்க. பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க, யா அல்லாஹ், என்னுடைய இரட்சகனே, உனது கண்ணியத்தின் மீது ஆணையாக
இந்த சொர்க்கத்தை பற்றி யார் கேள்விப்பட்டாலும், இந்த சொர்க்கத்தை பற்றி யார் கேள்விப்பட்டாலும் இதில் நுழையாமல் இருக்க மாட்டார்கள், இதில் நுழையாக இருக்க மாட்டார்கள். அத்தகைய கூலிகளை கொண்டதாக இந்த சொர்க்கம் இருக்கிறது என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம். உடனே சொன்னாங்க, இன்னும் ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னாங்க, அதை அடைந்து கொள்ள எல்லா முயற்சிகளையும் அந்த மனிதன் செய்வான். யார்? சொர்க்கத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிற அந்த மனிதன். அல்லாஹ் உடனே என்ன செஞ்சான், அப்படியா ஜிப்ரீல் இரு அப்படின்னு சொல்லி அந்த சொர்க்கத்தை சுற்றி நஃப்ஸை கட்டுப்படுத்துவதற்கான சிரமங்களை மூடி, ஜிப்ரீல் இப்போ நீ போய் பார்த்துட்டு வா. முதல்ல சொர்க்கத்தை பார்த்துட்டு வர சொன்னால், இப்போ நஃப்ஸை கட்டுப்படுத்துவதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் அதை சுற்றி மூடி விட்டு அல்லாஹ் சொன்னான், நான் ஜிப்ரீலே நீ இப்போ போய் பார்த்துட்டு வா. போய் பார்த்துட்டு வந்தாங்களாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். பார்த்துட்டு வந்து சொன்னாங்களாம், எனது இரட்சகனே, உனது கண்ணியத்தின் மீது ஆணையாக இதில் யாரும் நுழைய மாட்டார்கள் என்று அஞ்சுகிறேன். யா அல்லாஹ், இதில் யாருமே நுழைய மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மன இச்சை அதை சூழ்ந்து இருக்கிறது என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அடுத்து அல்லாஹ் என்ன செய்கிறான், நரகத்தை படைத்து, ஜிப்ரீலே நான் நரகத்தை படைச்சிருக்கிறேன், போய் பார்த்துட்டு வா. அதை பார்த்துட்டு வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனது இரட்சகனே, எனது கண்ணியத்தின் மீது ஆணையாக இதை பற்றி யார் கேள்விப்படுவாரோ அதில் அவர் நுழைவதை விட்டும் தன்னை தற்காத்து கொள்ளுவார், இதில் நுழையவே மாட்டேன் அப்படிங்கிற நிலையில் அவர் இருப்பார் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான், அதை விட்டு தப்பிக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் அந்த நபர் செய்வார்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதும் அல்லாஹு தாலா இரு அப்படின்னு சொல்லிட்டு நரகத்தை சுற்றி நஃப்ஸை கட்டுப்படுவதற்கான சிரமங்களை அதை சுற்றி அப்படியே சூழ வைத்துட்டு அல்லாஹ் இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சொன்னானா, ஜிப்ரீலை இப்போ போய் பார்த்துட்டு வா. போய் பார்த்துட்டு வந்தாங்களாம். பார்த்துட்டு வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, எனது இரட்சகனே, யா அல்லாஹ், உனது கண்ணியத்தின் மீது ஆணையாக, உனது உயர்ந்த அந்தஸ்தின் மீது ஆணையாக இதிலிருந்து யாரும் தப்ப மாட்டார்கள் என்பதாக நான் அஞ்சுகிறேன். அல்லாஹு அக்பர். சொர்க்கத்தை மட்டும் கேள்விப்படக்கூடியவங்க கிடையாது, சொர்க்கத்தை சுற்றி இந்த இச்சை, மன இச்சை, ஹவா நஃப்ஸுடைய அதிலிருந்து விலகி செல்ல முடியாத அந்த காரணங்களை எல்லாம் சூழ வைத்த போது சொர்க்கத்துக்குள்ளே யாரும் நுழைய முடியாதுன்னு அஞ்சுறேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நரகத்தின் மேலே இந்த மன இச்சையிலிருந்து விலகி வாழ முடியாத அந்த காரணங்களை சூழ வைத்த போது இதிலிருந்து யாரும் தப்ப முடியாதுன்னு சொன்னாங்கன்னா, அன்பார்ந்த சகோதரர்களே, மன இச்சை எந்த அளவுக்கு நம்மளை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மன இச்சையிலிருந்து விலகி வாழலைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. இதிலிருந்து விலகி வாழ்வதற்கான, மன இச்சையிலிருந்து அல்லது மன இச்சையை கட்டுப்படுவதற்கான சில காரணிகளை, சில விஷயங்களை எங்கே நான் சொல்லியிருக்கிறேன். அதனுடைய தொடர்ச்சியை இப்போ இன்னும் தொடர்ந்து சொல்ல இருக்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தாலா நஃப்ஸை படைச்சிட்டு நஃப்ஸ்கிட்ட கேட்டானா, நஃப்ஸே நான் யார் அப்படின்னு கேட்டானா. நஃப்ஸு சொல்லிச்சான், நான் நானாக இருக்கிறேன், நீயாக இருக்கிறேன், நான் நஃப்ஸு நீ அல்லாஹ் அப்படின்னுச்சான். கர்வமாக பெருமையாக சொல்லிச்சான். உடனே அல்லாஹு தாலா மீண்டும் கேட்டானா, நஃப்ஸே நான் யார் அப்படின்னு கேட்டானா. அந்த நஃப்ஸ் ரொம்ப இன்னும் திமிரா, நான் நானாக இருக்கிறேன், நீயாக இருக்கிறேன், நான் நஃப்ஸ், நீ அல்லாஹ் அப்படின்னு. அப்படியா? மூன்றாவது தடவையும் கேட்குறான். அப்பவும் நஃப்ஸ் அதே மாதிரியே பதில் சொல்லுது. அல்லாஹு தாலா என்ன செஞ்சான்னா, இந்த நஃப்ஸை பல நாட்கள் பட்டினி போட்டானா. பட்டினியாக அப்படின்னு போட்டு பட்டினியாக்கி விட்டு அந்த நஃப்ஸ்கிட்ட அல்லாஹ் கேட்டானா, நஃப்ஸே நான் யார் அப்படின்னா. உடனே அது சொல்லிச்சேன், யா அல்லாஹ், நீ எனது இரட்சகன், யா அல்லாஹ், நீ தான் அல்லாஹ், எனது இரட்சகன், என்னுடைய ரப்பு நீ யா அல்லாஹ் அப்படின்னுச்சான். நான் யார் தெரியுமா? உன்னுடைய அடிமை நஃப்ஸ் அப்படின்னுச்சான். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த அளவுக்கு இந்த நஃப்ஸை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழிமுறை என்னன்னு சொன்னால் நோன்பு இருப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, மன இச்சையை கட்டுப்படுத்தணும்னு சொன்னால் நீங்கள் நோன்பை நோற்றுக்கொள்ளுங்கள். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு வயது வந்துருச்சா, மன இச்சைகளில் நீங்கள் அகப்படாமல் இருக்கணுமா, உங்களுக்கு அதனால் ஏற்படக்கூடிய பெரும் பாவங்களிலிருந்து நீங்களுமா திருமணம் செஞ்சுக்கோங்க, கல்யாணம் செஞ்சுக்கோங்க. கல்யாணம் செய்ய முடியலைன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்? நோன்பை நோற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா? அந்த நோன்பு உங்களுடைய தகாத பார்வையை கட்டுப்படுத்தும், உங்களுடைய கற்பை பாதுகாக்கும். யார் அதற்கு சக்தி பெறலையோ, யார் திருமணம் செய்ய சக்தி பெறலையோ, அவங்க இந்த நோன்பை நோற்றுக்கொள்ளட்டும், இச்சையை கட்டுப்படுத்தட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி
மறுமைக்கு அஞ்சணும். நம்ம இடத்துல யார் இடத்துல இந்த மன இச்சை ஓரளவு கட்டுப்பட்டு இருக்குன்னு சொன்னால் மறுமையை நினச்சி பயப்படுறவங்க. மறுமையில் அல்லாஹ் அவன் முன்னாடி நிற்கிற போது என்ன செஞ்சிருவான், கேள்வி கணக்குகள் கேட்டு தொலைச்சான்னா, அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியலன்னா, மாட்டிக்கிட்டேன்னா, நரகத்துக்கு அனுப்பிட்டான்னா, சொர்க்கத்துக்கு போக முடியாத நிலையில் நான் அங்கே தத்தளித்து கொண்டு இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் என்ன ஆகிறது? மறுமையினுடைய நிகழ்வுகளுக்கெல்லாம் பயப்பட்டு, மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்த தண்டனைகளுக்கெல்லாம் பயந்து நரகம் கிடைத்து விடுமோ என்கிற அந்த அச்சத்தினை அவனுடைய மனதில் ஆழமாக பதித்து இந்த மன ஈச்சையிலிருந்து ஓரளவு தப்பிப்பான். அதே மாதிரி மரணத்தை நினைத்து என்ன செய்வான், அவன் மரணத்தை அடிக்கடி நினைக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் மரணத்தை அடிக்கடி நினைவு கூறக்கூடியவனாக இருக்க, நீங்களும் மரணத்தை அதிகமாக நினைங்க. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மவுத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரணும். ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மவுத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஷையதா. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் எவ்வளோ பெரிய கோபுரங்கள் மாளிகைகளில் நீங்கள் இருந்த போதிலும் மவுத்து வந்தே தீரும். இந்த மவுத்தில் தப்பிக்க முடியுமா? முடியாது. எந்த வயசில் வேணுமாலும் வரலாம். வந்தால் அவ்வளவுதான். சின்ன பையனாக இருக்கட்டும், பெரிய ஆளாக இருக்கட்டும், இளைஞனாக இருக்கட்டும். திடீர்னு ஒருத்தர் போனார், ஆக்சிடெண்ட் ஆகிட்டார், இங்கே இருந்தார், பட்டுன்னு சாஞ்சிட்டார். இப்படித்தானே கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆக மரணத்தை கொண்டு நினைவுபடுத்துவதை கொண்டு இந்த மன இச்சையை கட்டுப்படுத்தணும். எப்படி இரும்பு, அதே மாதிரி குர்ஆன் அதிகமாக ஓதணும். நம்மெல்லாம் ஓதுறதெல்லாம் சும்மா ஃபார்மலாக ஓதுறோம். குர்ஆனில் இருந்து அதில் என்ன படிப்பினைகளை பெற வேண்டுமோ அந்த படிப்பினைகளை பெறணும். தர்ஜுமா கிடையாது, தயவு செய்து படிங்க. குர்ஆனை வெறுமனே அலிஃப் லாம் மீம்னு வாசித்தா, குர்ஆனை மட்டும்தான் வாசித்தால் நன்மை. அலிஃப் லாம் மீம் அப்படின்னு படித்தா அலிஃபுக்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை, 30 நன்மை. அலிஃப் லாம் மீம்னு படித்தாலே அதெல்லாம் இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. ஓதினாலே நன்மை கிடைக்கக்கூடிய ஒரே கிதாப். அதுக்காக மட்டும்தானா தப்சீர் எடுத்து பாருங்க. அல்லாஹ் அதில் என்ன தான் சொல்லியிருக்கிறான், தர்ஜுமாவை எடுத்து பாருங்க, அதுக்கு பிறகு தப்சீர் எடுத்து பாருங்க, அல்லாஹ் என்ன விளக்கத்தை தர்றான். ஆக இந்த குர்ஆனிலிருந்து நாம் விலகியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். குர்ஆனோடு தொடர்பே கிடையாது. 1008 தடவை நம்ம சொல்லுவோம், இந்த மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான தூண் குர்ஆன் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும்? ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உள்ளத்தை இந்த குர்ஆனை ஓதுறது, அதே மாதிரி மரணத்தை நினைப்பது, மறுமையை அஞ்சுவது இந்த இச்சையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதே மாதிரி அடுத்த விஷயம், நஃப்ஸோடு பேசணும். அதனை நஃப்ஸோடு பேசுறது, பேசுங்க, டெய்லி பேசுங்க. நஃப்ஸோடு பேசணும், டெய்லி பேசணும். ஏ நஃப்ஸே, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற சொல்லணும் அந்த நஃப்ஸ்ட. நீ என்ன அழிச்சாட்டியம் பண்ணுறியா, அநியாயம் பண்ணுறியா, அக்கிரமம் பண்ணுறியா, நரகத்தில் கொண்டு போய் தள்ளுற அத்தனை காரியத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கியா? இப்படியெல்லாம் நாம் எப்போ அந்த நஃப்ஸோடு நாம் போராடி கொண்டிருக்கிறோமோ அப்பொழுது மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னால் அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்கும். இன்னும் கூட சில இஸ்லாமிக் சைக்காலஜி என்று சொல்லக்கூடிய அந்த கோர்ஸில் நான் படித்தேன். உங்களுக்கு நஃப்ஸோட பேசுகிறதுக்கு முடியலையா, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, பேனாவை எடுத்துக்கோங்க, நஃப்ஸுக்கு நீங்கள் எழுதுங்க. ஏன் நஃப்ஸே, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற, என்னை எந்த வழியில் வழிகெடுக்கலாம் என்று நீ யோசித்துக்கிட்டு இருக்கிற, எழுதுங்க, நஃப்ஸுக்கு லெட்டர் எழுதுங்க, ஒழுங்காரு. இல்லைன்னா அவ்வளவுதான். ஒன்றை இப்படி என்னை வெளியெடுத்துக்கிட்டு இருக்கிற ஒன்றை விட்டு நான் உன்னை வசக்கி எடுத்துருவேன் என்றெல்லாம் அதை கட்டுப்படுத்த வேண்டிய முறையில் அதனை லெட்டர் எழுதணும். இல்லைன்னா பேசணும். மனசாட்சின்னு சொல்லுவாங்க, சில படங்கள்லாம் காட்டியிருப்பாங்க. ஒருத்தன் இருப்பான், அவனுக்கு எதிரில் மனசாட்சி பேசும். அந்த மாதிரி மனசை நாம் இந்த இச்சையோடு மனசோடு நஃப்ஸோடு நாம் பேசணும். நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. நிறைய நபி தோழர்கள் பேசியிருக்கிறாங்க, தாபியன்கள் பேசியிருக்கிறாங்க, தாபியன்கள் பேசியிருக்கிறாங்க. இந்த நஃப்ஸை கட்டுப்படுத்துவதற்காக நஃப்ஸோடு பேசணும். டெய்லி உட்காந்து செல்ஃப் அனலைசிஸ் பண்ணணும். செல்ஃப் அனலைசிஸ் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய நிலையை பற்றி தானே ஒவ்வொரு நாளும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உட்காந்து தன்னுடைய நஃப்ஸ் என்னென்னலாம் செஞ்சிச்சு அதையெல்லாம் பட்டியல் போடுங்க. இன்றைக்கி நான் செய்த பாவங்கள் என்ன, இந்த மன இச்சை எப்படி என்னை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது, அதையெல்லாம் பட்டியல் போட்டு ஒழுங்காரு. நாளைக்கு இதை விட்டு மீறினேன்னா அவ்வளவுதான் என்கிற ரீதியில் நாம் அந்த செல்ஃப் அனலைசிஸ் பண்ணணும். சுய அந்த இதை பண்ணணும். இந்த நஃப்ஸோடு பேசணும். அடுத்து என்ன தெரியுமா,
நஃப்ஸை பழி வாங்கணும். அதனால் நஃப்ஸை பழி வாங்கிறது, நஃப்ஸை பழி வாங்கணும். எப்படி பழி வாங்கிறது? நஃப்ஸு செய்யக்கூடிய அந்த பாவங்கள் இருக்கு இல்லையா, அதை எடுத்து பார்த்துட்டு, நஃப்ஸே நீ என்ன என்னை இப்படியா செய்கிற, பாரு உன்னை என்ன செய்கிறேன்னு பாருன்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்? அதற்கு எதிரான, இப்போ ஒரு சஹாபி, ஒரு தாபியின் ஒரு தாபி, அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், டெய்லி தஹஜ்ஜத் தொழக்கூடியவர், டெய்லி தஹஜ்ஜத் தொழக்கூடியவர். அவர் ஒரு நாள் தஹஜ்ஜத் தொழுக தவறிடுது. உடனே என்ன செய்கிறாரு, அன்னைக்கு நைட்டில் நான் கொஞ்சம் இந்த மன இச்சைக்கு கட்டுப்பட்டு நடந்ததின் விளைவாக அல்லாஹ் என்ன தஹஜ்ஜத் தொழ விடாமல் ஆக்கிட்டானே, எனக்கு தஹஜ்ஜத் தொழக்கூடிய பாக்கியம் இல்லாமல் போயிருச்சே என்று அவர் என்ன செய்கிறாரு, டெய்லி இரவில் கொஞ்சம் தொழுதுகிட்டு இருந்தவர் இரவினுடைய ஒரு பகுதியை தொழ ஆரம்பித்து தஹஜ்ஜத் தொழுகையை அதிலிருந்து விடாத நிலையிலாக்கி அடிக்கடி எஞ்சி தொழுவாராம். 2 ரக்காத் தொழுது முடித்த உடனே அடுத்து சொல்லுவார், மன இச்சை உட்காருமா, உட்கார நிலையில் இருப்பாராம். மன இச்சையே, என்ன நஃப்ஸே என்ன உட்கார்ற, எழுந்துரு, எஞ்சி இன்னும் தொழு, இன்னும் தொழுகு, இன்னும் தொழுகு, இன்னும் தொழுகு என்று தொழுதுகிட்டே இருப்பாங்களாம். நஃபிலான தொழுகைகளை நிறைய தொழுவாராம். நீ விட்டேல, தஹஜத்தை விட்டேல, அதுக்கு நீதான காரணம், மன இச்சையை நீ எழுந்துரு. மன இச்சையை கட்டுப்படுத்துவதற்கு இப்படிப்பட்ட அது என்ன காரியம் செஞ்சிச்சோ அதுக்கு எதிரான அந்த செயல்களை, நன்மையான காரியங்களை செய்ய விடாது. செய்ய விடுமா நஃப்ஸு? ஜமாத் தொழுகைக்கு வர சொன்னால் நஃப்ஸு இல்லை இங்கேயே தொழுதுக்கோ, வீட்டுக்குள்ளே தொழுதுக்கோ அப்படின்னு சொல்லும். அது மாத்திரம் கிடையாது, ஒரு சமூக சேவை செய்கிறதுக்காக நம்ம போகிறோன்னு சொன்னால் அந்த நஃப்ஸ் சொன்னோம், இப்போல்லாம் போகாதப்பா, வேண்டாம், மழை பெய்யுது, வேண்டாம். ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம செய்கிற போது ஏதாவது ஒன்றை சொல்லி நம்மளை தடுக்கக்கூடியதாக இந்த மன இச்சை இருக்கும். ஆனால் பாவமான காரியங்களை செய்கிற போது மட்டும் வேக வேகமாக செய்யும், உடனே செய்யும், அப்பமே செய்யும், அடுத்து உடனே செஞ்சு அதை முடிக்கலைன்னா அந்த மன இச்சைக்கு என்ன இருக்காது, கொஞ்சம் கூட ரெஸ்ட் இருக்காது, அந்த அளவுக்கு செய்யும். ஆனால் நன்மையான காரியங்களை செய்கிறதுக்கு மட்டும் இருக்கும். அந்த மன இச்சையை வசப்படுத்தணும். எப்படி வசப்படுத்தணும்? நன்மையான காரியங்களை செய்ய வச்சு சமூக சேவைகளில் ஈடுபடுத்தி என்னென்னலாம் நன்மையான காரியம். தொழுகலையா, 2 ரக்காத்து சுன்னத்தை நீ விட்டுட்டியா, லோஹருக்கு முன்னாடி ஒரு 4 ரக்காத்து முன் சுன்னத்து, 2 ரக்காத்து பின் சுன்னத்து என்கிற ரீதியில் இந்த 6 ரக்காத்துகளை நான் தொழலையா, வேறு ஏதாவது நஃபிலான தொழுகையை தொழுகணும். நஃபிலான தொழுகைகளை நிறைய தொழுது, நீ 6 ரக்காத்தை விட்டியில, இந்த தொழுகு நஃபிலான தொழுகை தொழுதுகிட்டாரு, தொழுவு என்று அதற்கு என்ன செய்யணும்னா எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுத்தணும். முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டப்படக்கூடிய இந்த நஃப்ஸ் இப்படி அதை பழக்கப்படுத்த அது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோ அதற்கு எதிராக அதை வசப்படுத்த நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய மன இச்சை கட்டுப்படும். அப்படி தான் கட்டுப்படப்பட்டிருக்கு. அதனால் அந்த நல்லடியார்கள், அந்த மூத்த மார்க்க அறிஞர்கள் எல்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால், தங்களுடைய வாழ்க்கையில் நஃப்ஸை கட்டுப்படுத்தி மிகச் சிறந்தவர்களாக வாழ்ந்திருக்கிறாங்க. ஆக அந்த மாதிரி இருக்கணும். அடுத்தது நபி தோழர்களுடைய வாழ்க்கை அல்லது மார்க்க மூத்த அறிஞர்களுடைய வாழ்க்கையில் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அவர்கள் செய்த அந்த காரியங்களை எல்லாம் அந்த வாழ்க்கை வரலாறுலாம் நமக்கு நம்முடைய வரலாறே தெரியாது. நம்மளுடைய வரலாறே தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறே தெரியாது. அதுக்கப்புறம் எங்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு, தாபியன்களுடைய வாழ்க்கை வரலாறு, தாபியன்களுடைய வாழ்க்கை வரலாறு. வர்றோம், போகிறோம், இருக்கிறோம், நல்லா ஜாலியாக சுற்றுறோம், மொபைலை தூக்கி வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், கேம்ஸ் ஆடுவோம், அல்லது என்னென்னலாம் இந்த மொபைலில் இருக்கோ அத்தனையையும் அப்படியே பார்ப்போம். அதுக்கெல்லாம் டைம் அவ்வளவு இருக்கும், மணிக்கணக்கில் பார்ப்போம். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம்னாலும் இந்த மொபைலை, அது சண்டேயில் எடுத்துக்கிட்டால் போதும், அவ்வளோதான், ஒரே மொபைல் தான். ஒரு 5 பேர் இருந்தாலும் குடும்பத்தில் 5 பேர் மொபைலை தான் கையில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. யார் என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு அளவலாவி பேசுகிறதெல்லாம் இருக்காது. அதனால் தனிமையில் இருக்காமல் என்ன செய்யணும்னு சொன்னால், குடும்பத்தில் உறவுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பேசக்கூடிய நிலையை உருவாக்கணும். தவறான காரியங்கள் அந்த மொபைலில் படக்கூடிய அந்த நேரத்திலேயே அதை விட்டு விலகிடணும். அதை பார்க்குறத நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்கள் மன இச்சை, பாடுறா, இன்னும் பாரு அப்படின்னு பார்க்க வச்சு பாவியாக்கித்தான் அது முடிக்கும். அதே போல் நண்பர்களோடு பேசுகிற போது நண்பர்கள்லாம் இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்க, கூடி பேசுகிறது கொஞ்சம் ரேர் தான்.
அப்படி பேசுகிற போது நல்ல விஷயங்களை பேசினா அல்ஹம்துலில்லாஹ், மோசமான பாவமான கேட்கக்கூடாத பார்க்கக்கூடாத அந்த தகவல்களை பரிமாறக்கூடிய நண்பர்கள் இருந்தால் அவ்வளவுதான். அதை கேட்குறதுல உங்கள் நப்சை அந்த நண்பர்களோடு சேர்ந்து இருக்கிறத உங்களுக்கு அழகாக்கி தரும். தனியாக இல்லாமல் கூட்டாக இருக்கணும் என்கிற ரீதியில் இப்படிப்பட்ட நண்பர்களோடு கூட்டு இல்லாத நிலையில் நாம் வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் இந்த மன இச்சையை நாம் வெற்றி கொள்ளலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, அது மாத்திரம் கிடையாது, பொது சேவையில் உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்களும் ஈடுபடுங்க. ஏதாவது ஒரு விளையாட்டில் அவங்கள டைவர்ட் பண்ணுங்க, ஒரு பொது சேவையில் டைவர்ட் பண்ணுங்க, ஒரு விளையாட்டுகளில் அவங்கள டைவர்ட் பண்ணுங்க. இப்படி ஹராமான பாவமான காரியங்களில் அவர்கள் ஈடுபடுவதை விட்டு அவர்களை தவிர்த்துருங்க. விளையாட்டில், நல்ல விளையாட்டில், அதே மாதிரி நல்ல அறிவு புலன்களை அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நல்ல நூல்களை வாங்கி கொடுங்க. படிக்கக்கூடிய அந்த இன்றைக்கி படிக்கிற அந்த இதெல்லாம் கிடையாது. யார் படிக்கிறா? ஏதாவது புக்கு படிக்கிறீங்க? ஒன்றும் கிடையாது. லாங்குவேஜ் ஸ்கூலும் கிடையாது. அந்த புத்தகத்திலிருந்து படித்து தெரியக்கூடிய அந்த அறிவும் அவர்கள்ட்ட கிடையாது. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கிற போது அந்த பேப்பர் பின்னாடி போய் அப்படியே படிப்போம். ஒரு புத்தகத்தை இன்றைக்கும் கூட ஒரு 10 பக்கம் படிக்கலைன்னா எனக்கு தூக்கம் வராது. இது அந்த காலத்தில் இருந்த எங்களுடைய பழக்க வழக்கம். அதனால் அந்த பேச்சில் கிடைக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் தேடி தேடி பார்த்து நாங்கள் கிடைக்கிறது கிடையாது, அது தானே வரக்கூடியது. இப்படியெல்லாம் இருந்தது இன்று இல்லை. இன்றைக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால் எல்லாமே எப்படி இருக்குன்னா மாற்றப்பட்டு இருக்குது. டிஜிட்டல் வேர்ல்டில் வாழ்கிறோம். ஆனால் அந்த டிஜிட்டல் வேர்ல்டில் நம்ம எப்படி இருக்கிறோம்னு சொன்னால் தனித்தனி தீவுகளாக, மனநலம் குன்றியவர்களாக, சைக்கோ பேஷண்ட்டுகளாக நாம் இருக்கிறோம். இதுதான் உண்மை. சின்ன பிள்ளையை கொண்டு போய் பாருங்கள், அந்த மொபைல் ஃபோனில் தான் அதுக்கு லைஃபு. எந்த சின்ன பிள்ளை கையிலையாவது மொபைல் ஃபோன் இல்லாத குடும்பம் இருக்கான்? எந்த குடும்பத்தில் யாராவது மொபைல் ஃபோனை தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுத்து சாப்பாட்டை ஊட்டாதவர்கள் இருந்தால் அல்லாஹ் அந்த குடும்பத்தை பாக்கியம் தருவான். அப்படிப்பட்ட வெகு சில குடும்பங்கள் தான் இருக்குது. மற்ற எல்லா குடும்பத்திலையும் மொபைல் ஃபோன் தான். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மன இச்சை இந்த அளவுக்கு கட்டுப்படக்கூடிய சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். இன்னும் சில விஷயங்கள் இருந்தாலும் கூட இது போதுமான அளவுக்கு நான் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த அடிப்படையில் நாம் இன்றைக்கி என்ன செய்வோம்னு சொன்னால், நோன்புகளை நோற்போம், திருமணத்தை பண்ணி வைக்கலாம், பொதுவில் வந்து எல்லாரும் உட்காந்து பேசுவோம், குடும்பத்தில் தனித்தனி தீவுகளாக இருக்க வேண்டாம். அதே மாதிரி நண்பர்களோடு சேர்ந்துருக்கிறபோது நல்ல நண்பர்களோடு சேர்ந்துருங்க, நல்லதை பேசுங்க. பாவமான மோசமான காட்சிகளை பார்க்கக்கூடிய விதத்தில் ஷேர் பண்ணக்கூடிய நண்பர்களோடு நீங்கள் சேர்ந்துடாதீங்க. அதே மாதிரி மன இச்சையை கட்டுப்படுத்தக்கூடிய எல்லா செயல்களிலும் ஈடுபடுங்க. உங்களுடைய மனசோடு பேசுங்க. உங்களுடைய மனசை பாவமான காரியங்கள் பக்கம் போக இருந்துச்சுன்னா அதை பிடிச்சி இழுத்து நன்மையின் பக்கம் தூக்கிட்டு வாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபீன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு படிங்க, சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு படிங்க. அந்த வாழ்க்கையில் இந்த மன இச்சையை கட்டுப்படுத்தக்கூடிய நிறைய நிகழ்வுகள் இருக்குது. அதிலிருந்து படிப்பினைகளை பெறுங்க. அல்லாஹு தாலா உங்களையும் என்னையும் மன இச்சையை கட்டுப்படுத்தி அதன் மூலமாக மிகச்சிறந்த இம்மை மறுமை பேறுகளை பெற வல்ல நாயன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.